வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இன்னைக்கு இந்த கேர் கிவர் அண்ட் பேஷண்ட் அப்படின்ற ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஒரு டைனமிக்காகவும் கிரிட்டிக்கலாகவும் இருக்கு. பர்டிகுலர்லி ஆஸ் நியூராலஜிஸ்ட் வில் பி சீயிங் நிறைய கிரிட்டிக்கலி இல் பேஷண்ட்ஸ். ஸோ அதில் அந்த கேர் கிவர்ஸோட வாட் ஆர் த திங்ஸ் கேர் கிவர் சஃபர் பண்ணுறாங்க டாக்டர் பீயிங் அ கேர் கிவர்? நீங்க கேட்டது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. இது கிரிட்டிக்கலா இல்ல இருக்கச்சியாவது கொஞ்சம் தேவையில்லைன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி விட்டுருவாங்க. அந்த மாதிரி இருந்தா அவ்வளோ பேர்டன் இருக்காது, எக்ஸப்ட் த ஹாஸ்பிட்டலைசேஷன். சப்போஸ் வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இன்னைக்கு நடந்தது நான் சொல்றேன். எனக்கு ஒரு பேஷண்ட் வராங்க, ஒரு லேடி, ஒரு 70 years ஓல்டு லேடி கூட்டிட்டு வந்தது ஒரு இன்னொரு லேடி. நான் நினைச்சேன் அவங்க டாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னாங்க இவங்களுக்கு மறந்து போயிடுறது. இவங்க என்ன பண்றாங்க, ஒரு காஃபி ஒரு டம்ளர்ல எடுத்துட்டு வந்து குடிக்கிறாங்க. அது திருப்பி கொண்டு போய் சமைக்க ரூம்ல வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க திருப்பி போய் திருப்பி காஃபி பண்ணி குடிக்கிறாங்க. இந்த மாதிரி 10 to 12 வாட்டி காஃபி குடிக்கிறாங்க. அங்க பாலும் டிகாஷனும் காலையார மட்டும் குடிச்சிட்டு இருக்காங்க. சொன்னோம்னா கோவம் வருதுன்னு. அப்ப அந்த அம்மா என்ன சொல்றாங்க, இதெல்லாம் இல்லவே இல்லை, நான் 4 வாட்டி தான் காஃபி குடிக்கிறேன், இவங்க சும்மா சொல்றாங்க. அப்பதான் நான் கேட்டேன், நீங்க என்ன வேணும் இவங்களுக்கு? இவங்க மருமக நல்லா பாத்துட்டு இருக்காங்க. இவங்க சொல்றாங்க நான் எவ்வளவு பத்திரப்படுத்தி வைக்க முடியும், இந்த மாதிரி திருப்பி காஃபி குடிக்கிறாங்க, அப்புறம் வயிறு வலி வருதுங்கிறாங்க, இவங்களுக்கு சாப்பிட்டது மறந்து போயிடுறது, சாப்பிடுறாங்க, அப்புறம் சாப்பாடு போடலைங்கிறாங்க. இந்த மாதிரி இருக்குச்சு. என்னன்னா அந்த அந்த வயசானவங்களுக்கு வந்து பாக்கியெல்லாம் ஞாபகம் இருக்கு, பழசெல்லாம். ஸோ இப்ப இருக்கிறது வண்டி மறந்து போயிடுவேன், வீட்டுல வந்து சங்கடம் வந்துடுறது. அன்னிதெல்லாம் கதையெல்லாம் நல்லா பேசிட்டு இருக்காங்க, இப்ப காஃபி குடிச்சிட்டு மறந்து போயிட்டேன்னா எப்படி? இது எப்படி டாக்டர் சாத்தியம்? இது அவங்க ஸ்கூல் படிச்சது, அவங்க அம்மா வீட்டுல நடந்தது, 7-8 வயசுல ஃப்ரெண்ட்ஸோட விளையாடினது, அதெல்லாம் நல்ல ஞாபகம் வச்சுட்டு இருக்காங்க. இப்ப இப்படி சாப்பிட்டுட்டு சாப்பிடலைங்கிறாங்க, வீட்டுக்கு வரவங்க கிட்ட நான் சாப்பாடு போடலைங்கிறாங்க. அப்படின்னா வரவங்க வந்து என்ன தப்பா நினைக்கிறாங்க, நான் என்னதான் இவங்களை நல்லா பார்த்துட்டாலும் தப்பா நினைக்கிறாங்க. இது கூடயே இருந்து பாத்துக்கிறவங்களுக்கு தான் இது தெரியும். இல்லைன்னா வரவங்களுக்கு வந்து எது நம்புறது எது நம்பாததுன்னே தெரியாது. இப்ப அந்த அம்மா வந்து அவங்களுக்கு ஞாபக சக்தி கம்மியா இருக்குன்னா அவங்க ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் நான் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு அவங்க கிட்ட சொன்ன, பாருங்க நான் இதெல்லாம் கேட்டேன், நீங்க இதெல்லாம் உங்களுக்கு சொல்றதுக்கு இல்லை, நீங்க 3 வாட்டி என் கூட சொன்னீங்க, இந்த 3 பொருள் திருப்பி சொல்லுங்கன்னா சொல்ல முடியல, உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, நீங்களும் ஒத்துழைக்கணும், ஃபேமிலியும் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அவங்க கிட்ட என்ன சொன்னேன், பாக்கி பேரையும் கூட்டிட்டு வாங்க, வீட்டுல உள்ளவங்களை. ஏன்னா எல்லாருக்குமே புரியணும், எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இவங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கு, அன்னைக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி போய் புடவை வாங்கி வந்தது ஞாபகம் இருக்கு, இன்னைக்கு கார்த்தால சாப்பிட்ட தோசை மறந்து போயிடுச்சு, வரவங்க கிட்ட நான் டிஃபனே கொடுக்கலன்னு சொல்றாங்க, அந்த மாதிரி ஆயிடுறது. அப்புறம் நிறைய சாப்பிட்டுட்டு வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம என்னத்தை பாக்குறது, இவங்களுக்கு கொடுக்கறதா வேணாமான்னு எங்களுக்கு புரியல. சாப்பிடுறது கொடுக்கறத பத்தி எங்களுக்கு ஒண்ணும் இல்லை, ஆனா அவங்க அவஸ்தைப்படுறது வந்து கஷ்டமாயிடுறது, அதனால எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு கூட்டிட்டு வந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இது என்ன ஆயிடும், ஒருத்தர் வந்து கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு 500 ரூபாய் கொடுத்துட்டு சில்லறையே வாங்கிக்க மாட்டாங்க. இப்ப ரீசெண்டா வந்து என் ஃப்ரெண்ட் ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்களோட ஃபாதர் வெளியில போயிட்டு 3 வாட்டி காணாம போயிட்டார், வழி திரும்பி வர்றதுக்கு தெரியல. ஸோ இவங்களும் வந்து அது ஃபர்ஸ்ட் பெருசா எடுத்துக்கல, ஏன்னா அது வந்து ரேண்டம் ஈவெண்ட்ஸா நடந்திருக்கு. இது வந்து ஒரு 3 வாட்டி காணாம போனது ஒரு லாஸ்ட் 3 yearsல. ஸோ இது ஆக்சுவலா எல்லாமே வந்து அவங்க வீட்டு கிட்டக்கையே, அதனால எப்படியோ கூட்டிட்டு வந்து சேர்த்துட்டாங்க, யாரோ கண்டுபிடிச்சாங்க, அவருக்கு ஏதோ ஞாபகம் வந்தது, வந்து சேர்ந்துட்டாரு. ஸோ இது வந்து தனியா போயிட்டாங்கன்னா இன்னொரு இருக்காங்க, அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அப்பாவை காணோம் 2 நாள் காணோம்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. இவங்க இருக்கிறது வந்து ஆர்காட் ரோட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. 10 நாள் கழிச்சு யாரோ இவங்க உறவுக்காரங்க சொல்றாங்க, உங்க அப்பா தாம்பரத்துல ஒரு டீ கடை வாசல்ல உட்காந்துட்டு இருக்காரு, என்ன இப்படி அழுக்கு துணியோட உங்க அப்பா அங்க உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு. இதெல்லாம் நான் சொல்றது கதை இல்லை, நிஜமாவே நடந்தது. அப்புறம் இவர் அங்க போய் பார்த்துருக்கச்சு, அவர்கிட்ட எங்க எது இருக்குன்னு போய் பார்த்துட்டு இருக்கச்ச இந்த டீ கடைக்காரர் சொல்லியிருக்காரு, வயசானவர் இங்கேதான் இருக்காரு, இங்கேதான் படுத்துக்கிறாரு, நான் முடிஞ்ச மட்டும் கொடுக்குறேன், ஏதோ டீ டிஃபன் என்னால முடிஞ்சதை நான் கொடுத்துட்டு இருக்கேன், 10 நாளாதான் இங்கதான் இருக்காரு, அவருக்கு ஒன்றும் சொல்ல தெரியல, வேறு ஊர் எதுவுமே சொல்ல தெரியல அப்படின்னு. அப்புறமா இவரு போய் பார்த்து கொடுத்துட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் ஆயிருக்கு, அந்த ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணிட்டு அப்புறமா அப்பாவை கூட்டிட்டு வந்தாரு. இது என்ன நினைச்சுப்பாங்க, கூட பிறந்தவங்க அங்க இல்லைன்னா இவரே அப்பாவை எங்கேயோ அமிச்சிட்டாரு, அப்பாவை வச்சுக்க பிடிக்காம இவர் எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துட்டாரு, குடும்பத்துக்குள்ள குழப்பம் வரும், நிறைய வரும். இவங்களுக்கும் ஞாபக மறதியில ஏதாவது பண்ணிட்டு அவங்க இன்னொருத்தர பிளேம் பண்ணிட்டு போயிடுவாங்க. நான் இங்க காசு வச்சிருந்தேன், அவன் தான் எடுத்துட்டாம்பாங்க.
அப்போ இது வந்து வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய வரும். இது என்னன்னா இதுல இன்னும் பெரிய பிரச்சனைனா வீட்டுல இல்லாதவங்க வந்து இது புரிஞ்சுக்க மாட்டாங்க. எங்க அம்மா போய் சொல்லுவாங்களா, எங்க அப்பா போய் சொல்லுவாங்களா, அங்கதானே வச்சிருந்தாங்க, நீங்க ஏன் நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இல்லைன்னு சொல்றீங்கன்னு இவங்க தான் பாத்துட்டு இருப்பாங்க. அவங்க கையில காசு இருக்காது. பட் அது வேற விஷயம். நிறைய வரும் இதுல. எனக்கு என்ன மறக்க முடியாத ஒண்ணுன்னா, ரொம்ப ஒரு சேட் ஸ்டோரி என்னன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அந்த ஹஸ்பண்டோட அம்மா அங்கேயே இருந்துட்டு இருக்காங்க. இந்த ஒய்ஃபோட க்ளோத்ஸ் எல்லாம் காணாம போயிடும். சல்வார் கமீஸு, இவங்களோட டவல், அந்த மாதிரி காணாம போயிடும். வீட்டுக்குள்ள இருக்கிறது இவங்க 3 பேர் தான். வேலைக்காரி கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த பெரியம்மா வந்து அவங்க ரூம்குள்ள யாருமே விட மாட்டாங்க. ஸோ இவங்க வந்து இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னா, என்னோட ட்ரெஸ்ஸு காணோம், அவங்களுக்கு பார்க்கலாம், மறந்து போய் ஏதாவது எடுத்து வச்சுட்டு இருப்பாங்களான்னா அது பெரிய சண்டையில் ஆயிடுச்சு. எங்க அம்மா அப்படியெல்லாம் பண்ணவே மாட்டாங்க, என்ன நீ இப்படிலாம் சொல்ற, உனக்கு தான் புத்தி சரியா இல்லைன்னு. கடைசியில இந்த மாதிரி நிறைய ஃப்ரீக்வெண்டா இவங்களுக்குள்ள சண்டை வர, கடைசியில வைஃப் ஹேட் டு அண்டர்கோ சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட். ஷீ இஸ் a நார்மல் இண்டிவிஜுவல். அந்த பெரியம்மா செத்து போனப்புறம் அந்த ரூம் கதவை திறந்து பார்த்தா இவங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. போராத்துக்கு அந்த அரிசி பருப்பெல்லாம் டப்பா டப்பாவா உள்ள வச்சுட்டு இருக்காங்க. யாரையுமே உள்ள விட மாட்டாங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரு, அது அவங்க பிரைவசி, நம்மளாம் அந்த ரூம்குள்ள போய் பார்க்க கூடாது. கரெக்ட். பட் இந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்கிறது? நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுண்டா, இல்ல பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சாதான் அது தீர்க்க முடியும். இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம். அது வந்து கூட பிறந்தவங்களுக்கும் சொல்லணும், இந்த மாதிரி இருக்காங்க அப்பா அம்மா, நாளைக்கு ஏதாவது வந்தா நீங்களும் வந்து ஹெல்ப் பண்ணணுங்கிறது கேர் கிவர் கேட்கணும். இதெல்லாம் கேர் கிவரோட ப்ராப்ளம் நான் சொல்றது. மேடம், இப்போ டிமென்ஷியானால இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இப்போ இந்த கேர் கிவர்ஸுக்கு பொதுவாக ஒரு அவேர்னஸ் இருக்காங்க மேடம். இப்போ நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு இது டிமென்ஷியா, இட் இஸ் அ மெடிக்கல் கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரியான அவேர்னஸ் அவங்களுக்கு இருக்கா? ஒரு கொஞ்சம் லேட்டான ஸ்டேஜ்ல இருக்கு, அவங்களுக்கு ஞாபகம் வருது நோய் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. பட் ஏர்லி ஃபேசஸ் நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி காஃபி குடிச்சிட்டு திருப்பி திருப்பி பண்றச்ச வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களே குளிக்கிறாங்க, அவங்களே அவங்க வேலையெல்லாம் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குச்சு அவங்களோட ரோல் இந்த ஃபேமிலியே குறைஞ்சு போயிடுறது. ஏன்னா இவங்க சீனியர் ஆயிடுவே, பாக்கி எல்லா ரோலையும் வீட்டில் இருக்கிற சின்னவங்க எடுத்துன்றாங்க ஜாயிண்ட் ஃபேமிலியில. ஸோ இவங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டிஸ் அவங்க வேலையை ஒண்டி பார்த்துட்டா போறோம். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்ச் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் காஃபி மேக்கிங் இல்லைன்னா அவங்களுக்கு எல்லாமே பண்ணி கையில கொண்டு வந்து தந்துடுறது தான் இருக்கு. அந்த மாதிரி இருக்கச்சு அது ஏர்லி ஃபேஸஸ்ல வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிடுறது. இப்போ இதுவே ஒருத்தர் தனியா இருக்காங்கனாக்க இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தாங்கனாக்க கேஸை திறந்து வச்சுட்டு வந்துடுறது. ஸோ அப்போ கணக்கு வழக்கு சரியில்லாமல் இருக்கிறது, கதவெல்லாம் திறந்து வச்சு வெளியில போறச்ச பூட்ட தெரியறது இல்லை வெளியிலேருந்து வந்தா சாவியை போட்டு கதவு திறக்க தெரியறது இல்லை. இந்த மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டு எமர்ஜென்சிக்கு ஃபோன் பண்ணிட்டாரு. நம்ம செல்போன்ல ஒரு எமர்ஜென்சி பட்டன் இருக்கு, அதை ப்ரெஸ் பண்ணிட்டாரு. வீட்டில் இருக்கிறவரு போலீஸ் வந்துட்டாங்க. என்னன்னா இவருக்கு ஒண்ணுமே எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, ராங்கா பட்டனை ப்ரெஸ் பண்ணது. வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்கும் இவர் இந்த மாதிரி பட்டன் ப்ரெஸ் பண்ணாருன்னா தெரியல. அப்புறமா ஃபோன் பார்க்கறச்சுதான் தெரிஞ்சது இவர் என்னமோ ஒரு என்ன சொல்றது ஏதோ ஒரு பயத்துல அந்த எமர்ஜென்சியை ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்காரு. நோ எக்ஸ்பிளனேஷன். ஸோ இந்த மாதிரி விசித்திரமா இருக்கும். இல்லை யார் வீட்டுக்கோ போயிடுவாங்க, யார் வீட்லயோ போய் நான் இந்த வீட்டில் தான் இருக்கேன், நீங்களாம் யாரோ வந்திருக்கீங்க, உங்க வீட்டுக்கு நீங்களாம் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து நம்ம அந்த பேஷண்ட்டை நம்ம எந்த விதத்துலயும் அவங்களை பிளேம் பண்ண முடியாது. இது ஒரு மெடிக்கல் கண்டிஷன். ஸோ இந்த கேர் கிவர்ஸுக்கு உங்களோட அட்வைசஸ் என்ன, ஹவு டு டீல் வித் திஸ்? ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ் எ டாக்டரா நான் சொல்றேன், இந்த கேர் கிவர்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வைக்கணும். இது வேணும்னு பண்றது இல்லை, வேணும்னு பண்றதா கொஞ்சம் இருக்கலாம் டிபெண்டிங் ஆன் த பர்சனாலிட்டி. பட் வந்து திஸ் இஸ் அ ப்ராப்ளம். மெமரி இஷ்யூ இருக்கு. மெமரி டிமென்ஷனா இட்ஸ் நாட் ஓன்லி மெமரி, அவங்களோட பாக்கி ஆக்டிவிட்டிஸ் கூட எஃபெக்ட் ஆகலாம். ஒரு ஷர்ட்டுக்கு பட்டன் போட்டுக்க தெரியாம இருக்கலாம், ஒரு வளையல கைட்டிட்டு எப்படி திருப்பி போடுறதுன்னு தெரியாம இருக்கலாம், குளிக்கிறது எப்படி தெரியாம இருக்கலாம், பல்லு தேய்ச்சிக்கிறது தெரியாம இருக்கலாம், மறந்து போயிடுறது. ஸோ வந்து இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாதிக்கிறது. இப்ப நம்ம சாப்பாடு போட்டு வச்சிருந்தோம்னா அவங்களுக்கு வந்து எப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுனே தெரியாம இருக்கலாம். எல்லாத்தையும் ஒன்னா கலந்துட்டு அதுலேயே மோரையும் போட்டுட்டு ஃபர்ஸ்டே ஒரு கூட் சோறு மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட்டு விட்டுருவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய குழப்பம் வரும். ஏன்னா இவங்களுக்குன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க, அவங்க சாப்பிட்டுட்டு வேற இன்னொருத்தர் சாப்பாடையும் எடுத்து சாப்பிட்டுட்டு கடைசியில மத்தியானம் சாப்பாடே இல்லாம இருக்கும் யாருக்கும். அந்த மாதிரி ஆகும். இல்ல எதையாவது எடுத்து கொட்டிட்டு வந்துருவாங்க, இதெல்லாம் பழசுங்கிற நினைப்புல. பிஹேவியர் டிஸ்டர்பன்ஸ் நிறைய வரலாம். இந்த பிஹேவியர் டிஸ்டர்பன்ஸ் வரைச்சுதான் ரொம்ப கேரர்ஸ்க்கு, ரிலேட்டட் கேரர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டம். அன்ரிலேட்டட் கேரர்ஸ் வந்து கொஞ்சம் இமோஷனலா அவ்வளோ கனெக்ட் இல்லாததுனால அவ்வளோ பாதிக்கப்பட மாட்டாங்க.
இந்த இமோஷனலி கனெக்டடா இருக்கிற கேரர்ஸ் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா ஃபேமிலியில் இருக்கிற பாக்கி பேரும் இவங்கள பிளேம் பண்ணுவாங்க. யாரும் கூட்டின்னு போய் வச்சுக்க ரெடியா இருக்க மாட்டாங்க. சரி நீங்களா வந்து பாத்துக்கங்கன்னா அதுக்கும் ரெடியா இருக்க மாட்டாங்க. பட் வந்து எங்க அம்மா அப்பாவை நீ தான் பாத்துக்கணும், இங்கதான் இருப்பாங்க, நீங்க பாத்துக்கோங்க, அவங்க அம்மா அப்பா உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு பண்ணாதீங்க அப்படிம்பாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் ஃபார் அ கேர் கிவர். இதுல வந்து ரிமோட் கேர் கிவிங் வேற சேர்ந்துக்கும். ஒவ்வொரு சமயம் வெளிநாட்டுல இருந்தோ வெளியூர்ல இருந்தோ அவங்க ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் கொடு, அந்த ட்ரீட்மெண்ட் கொடு, எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இங்க இருக்காங்க, அங்க கூட்டிட்டு போங்கன்னு. அது இல்லாமல் சேர்ந்துக்கும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு கேர் கிவருக்கு என்னென்ன மாதிரியான ரிஸ்க்ஸ் இருக்கு? அவங்க டிப்ரெஸ் ஆயிடலாம். இந்த மாதிரி டே இன் அண்ட் டே அவுட் ஒரு உடம்பு சரியாயில்லாத இருக்கிறவங்கள பார்த்துட்டே இருந்தா அது வந்து ஒரு நெகட்டிவிட்டி ஆயிடும். நாளைக்கு நம்மளும் இப்படிதான் இருப்போமோ, நம்மளுக்கும் இந்த மாதிரி ஆயிடுமா. ஏன்னா ஆக்சுவலி வந்து கேர் கிவருக்கு வந்து இந்த வீட்டில் டிமென்ஷியா பேஷண்ட்க்கு பார்த்துருந்தா அவங்களுக்கும் கொஞ்சம் டிமென்ஷியாக்கு ரிஸ்க் ஜாஸ்தி. ஏன்னா ஒன்று அவங்க ரிலேட்டட், செகண்ட் தே கோயிங் ஆல்சோ ஃபார் டிப்ரெஷன் விச் கேன் ப்ரொடியூஸ் சூடோ டிமென்ஷியாங்கிறது. அதனால எமோஷனல் சப்போர்ட் ரொம்ப அவசியம் வேணும். இதுல கேர் கிவர் வந்து should identify this is a problem, I am not able to handle it, this is beyond my capacity. இன்னொருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்கறது தப்பு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம அம்மாவையோ அப்பாவையோ விட்டுடல, ஒரு பிரதரோ சிஸ்டரையோ நீ கொஞ்ச நாள் இங்க இருந்து பாத்துக்க, இல்ல நீ இவங்களை கொண்டு போய் வச்சு பாத்துக்க ஒரு 10 நாளைக்கு, எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும், என்னால முடியலன்னு சொல்ற தைரியம் இருக்கணும். அது யாரும் சொல்றது இல்ல. ஏன்னா என்ன சொல்றாங்க, பிரதரும் சிஸ்டரும் இவங்க விட்டுட்டாங்க, அம்மா அப்பாவை பாத்துக்காம விட்டுட்டாங்க. கில்ட் காம்ப்ளெக்ஸ். இது வந்து இது கில்ட் இஸ் ஃப்ரம் போத் சைட்ஸ். பெத்தவங்களும் நான் உங்களை பார்த்துட்டு இருந்தேன், நான் உனக்கோசரம் இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன், உனக்கோசரம் இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன்னு நிறைய கில்ட் காம்ப்ளெக்ஸ குழந்தைங்க மேல திணிச்சிடுறாங்க. அட்லீஸ்ட் இப்ப பிரசன்ட் ஜெனரேஷன் அந்த அளவுக்கு பண்றது இல்ல. இந்த ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ல என்ன ஆகும்னாக்க மோஸ்ட்லி த விமன் அவங்க வந்து தேவர் டிபெண்ட் ஆன் தி ஹஸ்பண்ட். இஃப் த ஹஸ்பண்ட் இல்லைனாலோ இல்ல ஹஸ்பண்டுக்கு சம்பாத்தியம் இல்லைனாலோ பிள்ளை மேல நிறைய கில்ட்டை திணிச்சிருவாங்க. அவங்க பிள்ளைய இண்டிபெண்டா விடவே மாட்டாங்க. அதுக்கோசரம் ஏதாவது ஒண்ணு சொல்லி எப்படியாவது அந்த பையனை வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கணும், தங்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். அது சால்வ் ஆகாது, மல்டிப்ளை ஆகும் போக போக. கல்யாணம் ஆக்கியோ இல்ல அவங்க குழந்தைக்கு கல்யாணம் ஆல் திஸ் ப்ராப்ளம்ஸ் பிகம் மச் மோர். ஏன்னா இவங்களுக்கும் வயசாயிடுறது. இவங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க, என்னம்மா இப்பதானே பண்ண, திருப்பி நீ கேட்டுட்டு இருக்கேன்னா அது அப்செட் ஆயிடுவாங்க. இப்ப என்ன உதாசீனப்படுத்தியாருது, முன்ன மாதிரி நீ இல்லவே இல்லை, இப்ப எனக்கு வயசாயிடுது, எனக்கு பிரயோஜனம் இல்லை, நானு அதனால நீ என்னை பாத்துக்கவே மாட்டேங்கிறேன் எல்லாம் தான் பார்த்துட்டு இருந்தாலும். ஸோ இதெல்லாம் நம்ம அவங்க கிட்ட சொல்லி புரிய வச்சு, உங்களால முடிஞ்சதை உங்க கான்சியஸ்க்கு சரிதான் நீங்க பாத்துக்கோங்க, முடியலன்னா ஹெல்ப் கேளுங்க, இல்ல யாராவது ஒரு அன்ரிலேட்டட் கேரரியாவது எம்ப்ளாய் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அவங்களுக்கு டிப்ரெஷன் தான், அதுக்கும் ட்ரீட்மெண்ட் தரணும். டாக்டர், இப்போ இந்த கேரர்ஸ் வந்து பெரும்பாலும் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸா இருப்பாங்க. இப்போ ஒரு டாக்டர் கேர் கொடுக்கறதுக்கும் இல்லை ஒரு சன் கேர் கொடுக்கறதுக்கும், அந்த இன்லா டாக்டர் இன்லா ஒரு சன் இன்லா கேர் கொடுக்கணும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குங்களா உங்க ப்ராக்டிஸ்ல, நீங்க உங்க அப்சர்வேஷன்? நான் ஃபர்ஸ்ட் ஸ்பவுஸ் சொல்றேன். ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒரு தொந்தரவு வந்து வைஃப் கேர் கொடுக்குறாங்கன்னா அந்த டைனமிக்ஸே வேற. அது யாரு வேணா இருக்கலாம், ஒய்ஃபும் இருக்கலாம், ஒய்ஃப்க்கு டிமென்ஷியா இருக்கலாம், இல்ல ஹஸ்பண்டுக்கு டிமென்ஷியா இருக்கலாம். ஸ்பவுஸ் யாருக்கு இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கிற டிமாண்ட்ஸ் ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட். அவங்கள மிரட்டி உருட்டி எல்லாம் திட்டி கிட்டி எல்லாம் பண்ணுவாங்க. இதுவே சன் டாக்டர்லாம் கிட்ட அவ்வளவு பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க யாரும் விட்டுட்டு போக மாட்டாங்கன்னு தெரியும். ஒய்ஃப் 70-80 வயசுக்கு விட்டுட்டு போறது இல்லை, ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ என்னதான் பேடா பிஹேவ் பண்ணாலும் இவங்க பார்த்துப்பாங்கன்னு தெரியும். ஸோ அந்த பிஹேவியர் இஸ் டிஃப்ரெண்ட். வென் இட் கம்ஸ் டு தி next generation, that is the son or daughter with the daughter-in-law and the son-in-law, their behavior is different, definitely different. And difference is much more when it is the own parent இருக்கிறச்ச வேற, parent in-law இருக்கிறச்ச வேற. இப்போ daughter-in-law நம்ம பார்த்துக்கிறதுக்கும் son பார்த்துக்கிறதுக்கும் வேற. daughter-in-law கிட்ட they will behave better than with the son. ஏன்னா உரிமை ஜாஸ்தி அவங்க சன்னு கிட்ட சொல்றதுக்கு. அந்த மாதிரி இருக்கு. ஒரு இஷ்யூ ஒவ்வொரு சமயம் இது ரிவர்ஸாகவும் இருக்கு. ஒழுங்கா பாத்துக்காதவங்களும் இருக்காங்க. டாக்டர்லா இருக்கட்டும், சன்னிலா இருக்கட்டும், சன்னா இருக்கட்டும், டாக்டரா இருக்கட்டும், இது இண்டிவிஜுவல் ஆட்டிடியூடையும் பொறுத்து இருக்கு. டாக்டர், நீங்க ஒரு டிமென்ஷியா பேஷண்ட்டை கேர் பண்றதுன்றது உள்ளபடியே யாரா இருந்தாலும், ஸ்பவுஸா இருந்தாலும், நேரடி சில்ட்ரனா இருந்தாலும், இல்ல இன்லாவா இருந்தாலும், இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். இப்போ அவங்களுக்கு அப்படி ஒரு கேர் கொடுக்கறவங்களுக்கு சுத்தி இருக்கிற மற்றவங்க என்ன மாதிரியான சப்போர்ட் பண்ணலாம்? ரைட். இப்ப சப்போஸ் அப்பாவை கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போயிட்டு வந்து, நான் அப்பான்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு வயசானவங்க அவங்களுக்கு ஞாபக சக்தி இல்லை,
பட் வந்து அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. கொஞ்சம் வெளியில போயிட்டு, நம்ம என்ன சொல்றோம், வெளியில போயிட்டு வரணும், சோஷியல் இன்டராக்ஷன் இருக்கணும், கொஞ்சம் எக்ஸசைஸ் இருக்கணும், ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கணும், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இருக்கணும்னு சொல்றோம். ஸோ ஒரு வெளியில போயிட்டு வந்தாக்கே நம்மளுக்கு மனசுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஈவன் ஆஸ் நார்மல் இண்டிவிஜுவல், நம்ம இப்போ வெளியில போறோம்னா ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு இன்னொருத்தரோட இன்ட்ராக்ட் பண்ண போறோம்னா நம்ம வெளியில பாக்குறது வேற, வீட்டுல ஒரு பழைய துணி கிழிஞ்ச துணி போட்டுன்னு உட்காந்துட்டு இருக்கிறது வேற. அந்த மாதிரி கூட்டின்னு போயிட்டு வரதுக்கு சப்போர்ட் பண்ணலாம் பக்கத்துல இருந்தாங்கன்னாக்க. ஆமா ஆமா, இது வந்து அதுல 2-3 days கூட்டிட்டு போய் வச்சுக்கலாம் அவங்கள பாத்துக்கிறதுக்கு. இல்ல அவங்க வந்து இந்த வீட்டுல இருந்து அப்பா அம்மாவை பாத்துக்கலாம், நீங்க எங்கேயாவது போயிட்டு வாங்கன்னு பாத்துக்கிறவங்கள வெளியில அனுப்பிச்சு வைக்கலாம். நாங்க இருக்கோம் இங்க, we are here to support you. அந்த ஒரு emotional support is very important, which I find is very lacking in many families. ஏன்னா நம்பர் ஆஃப் சில்ட்ரன் குறைஞ்சு போயிடுறாங்க, வேற வேற ஊருக்கு போயிடுறாங்க. நான் இதுல இந்த கான்டெக்ட்ல ஒன்று சொல்ல விரும்புறேன். என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப நம்மளுக்கு நம்ம குழந்தைங்க தான் இம்பார்ட்டன்ட், அம்மா அப்பா வந்து இஸ் பிகம் நாட் அ ப்ரையாரிட்டி. இதே வேர்டை யூஸ் பண்ணினவங்களே இருக்காங்க. ஒரு பெரிய கம்பெனியோட சேர்மன் tells his mother, you are not my priority. எனக்கு வந்து I have to take care of my children's education. What are we teaching the children? Parent is not a priority. அந்த மறந்துடுறோம். அது வந்து இந்த ஜெனரேஷனோட தப்பு. நம்ம தானே வளர்த்தோம் அவங்கள. நீங்க படிக்கணும், வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும் தானே வளர்த்தோம். அம்மா அப்பா பாத்துக்கணும்னு சொல்லி வளர்க்கலையே. நம்ம ப்ரையாரிட்டிஸ் இப்ப நம்ம வந்து இனிமே இருக்கிற ஜெனரேஷனுக்கு சொல்லி தர ப்ரையாரிட்டிஸ் மாறணும். எப்படி படிப்பு வேலை எல்லாம் இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி ஃபேமிலியும் இம்பார்ட்டன்ட். அதுல அதர்ஸ் ஆர் ஆல்சோ, சொசைட்டி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். யாருக்கு முடியுமோ நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோங்கிறத சொல்லி வளர்க்கணும். இப்ப கேர் கிவிங்க்கு வந்து ஒரு இட்ஸ் அன் இன்டர்னல் இஷ்யூ. வீட்டுக்குள்ளேயே நடக்கிற மாதிரி நம்ம இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். எக்ஸ்டர்னலி என்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருந்தா இந்த மாதிரி டிமென்ஷியா பேஷண்ட்டை பாத்துக்கிறவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும்? ஓகே, சொன்ன மாதிரி இப்போ நடக்கிறது, அது மெட்ராஸே கூட நடக்கிறது. இப்போ வந்து மார்னிங் டே கேர் வச்சிருக்காங்க. மார்னிங்ல அவங்களே பஸ்ல வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க, ஈவினிங் கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஸோ இப்போ ஒரு டிமெண்டட் பேஷண்ட் வீட்டுல தனியா இருக்க முடியாது, அவங்கள வச்சு பூட்டிட்டு போக முடியாது. ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட், ஃபயர் ஏதாவது ஆயிடுச்சுன்னா கஷ்டம். அந்த மாதிரி இருக்கச்சா திஸ் இஸ் குட். இவங்க டே கேர் மாதிரி போயிட்டு வருவாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் ஓல்டர் பீப்புள் அங்க இருப்பாங்க, அவங்க கூட இன்டராக்ஷன் இருக்கும். அங்க யாராவது ஒரு சைக்காலஜிஸ்ட் யாராவது இருப்பாங்க, இவங்களுக்கு கவுன்சிலிங் பண்றதோ இவங்களுக்கு ஆக்டிவிட்டி கொடுத்து பாத்துக்கிறதுக்கோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த மாதிரி இருந்தா இந்த டே கேர் இஸ் குட். போயிட்டு வரத்துக்கும் வசதியோட இருக்கணும், இவங்க மொபிலிட்டியும் இருக்கணும். போயிட்டு வர மாதிரி ஒரு நிலைமையில இவங்க இருந்தாங்கன்னா கூட்டிட்டு போயிட்டு வர முடியும். அப்படி இல்லாத பட்சத்துல வேற யாராவது வந்து உட்காந்து அவங்க கூட பேசிட்டு இருக்கலாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கலாம், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பேசிட்டு இருக்கலாம். நம்ம நினைக்கிறோம் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் தான் டிஸ்கஸ் பண்ணணும்னு. அப்படி இல்லை, நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டிஸ். நீ காத்தால என்ன பண்ணீங்க, எங்க போயிட்டு வந்தீங்க, அந்த ஊர் எப்படி இருக்கு, கோவில்ல இன்னைக்கு என்ன நடந்தது, இல்ல என்ன ரோடு தான் தோண்டி வச்சிருக்காங்களா, எப்போ மூட போறாங்க. These may appear very trivial, but these are also important for a person with memory problems. Normal social contact is very essential. டாக்டர், ஒரு டிமென்ஷியா பேஷண்ட்ஸ் உள்ள சேலஞ்சஸ், அவங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் அவங்களே பண்ணிக்கணும், அவங்க இமீடியட் ஃபேமிலி பண்ணணும், சொசைட்டி பண்ணணும்னு சொன்னீங்க டாக்டர். இதை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.